கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 10ஆம் வகுப்பு மாணவியை காதலிப்பதாக கூறி கர்ப்பமாக்கி தலைமறைவான 17 வயது சிறுவன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வடசேரியைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுமி கர்ப்பமாக இருப்பதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவரது தாய் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் சிறுமியின் கர்ப்பத்திற்கு காரணம் 17 வயதுடைய சிறுவன் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து தலைமறைவாக உள்ள 17 வயது சிறுவன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவனை தேடி வருகின்றனர். சென்னை பெருங்குடியைச் சேர்ந்த இளைஞர் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். பெருங்குடியைச் சேர்ந்த 22 வயது இளைஞர் பிரவீன் கடந்த 2022ஆம் ஆண்டு 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு தந்ததுடன் நிர்வாண புகைப்படங்களை வெளியிடுவேன் எனவும் மிரட்டினார். இதனால் சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு குடியேறிய சிறுமிக்கு மீண்டும் ஆபாச மிரட்டல் விடுத்ததில் புதுவை போக்சோ விரைவு நீதிமன்றம் இளைஞருக்கு ஓராண்டு சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்தது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு 25,000 ரூபாய் வழங்கவும் புதுவை நீதிமன்றம் பரிந்துரை செய்தது. ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவது பொதுமக்களை பதற்றமடைய வைத்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கட்டிட தொழிலாளி போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். ஞாலம் பகுதியைச் சேர்ந்த ராபின்சன் என்பவர் திட்டுவிளை அருகே கட்டிட வேலைக்கு சென்றபோது 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்தார். இதுகுறித்து பலமுறை எச்சரித்தும் தொடர்ந்து கட்டிட தொழிலாளி பாலியல் தொந்தரவு அளித்ததால் பாதிக்கப்பட்ட மாணவி பெற்றோரிடம் புகார் தெரிவித்தார். இதையடுத்து அளித்த புகாரில் கட்டிட தொழிலாளி போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். பாலியல் குற்றங்கள் திமுக ஆட்சியில் அதிகரித்து வருவது மக்களை அச்சமடைய வைத்துள்ளது.